பொன்முடியின் பிள்ளைகள் மட்டும் இந்தி படிக்கலாம். திராவிட மாடலின் இருமொழி அரசியல். தமிழ்நாட்டில் என்றும் இருமொழி கொள்கையே பின்பற்றப்படும் என்றும், அரசு பள்ளிகளில் தமிழோடு சேர்த்து ஆங்கிலம் மட்டுமே கூடுதலாக கற்பிக்கப்படும் என்றும் அமைச்சர் பொன்முடி தெரிவித்த கருத்து கடும் விமர்சனங்களுக்கு உள்ளாகியுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தனியார் சிபிஎஸ்இ, ஐசிஎஸ்இ பள்ளிகளில் இந்தி கற்பிக்கப்பட்டு வருகிறது. முக்கியமாக திமுகவினர் நடத்தும் பள்ளிகளிலும் இந்தி கற்பிக்கப்பட்டுதான் வருகிறது. அரசு பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் இந்தியை கற்றுக் கொடுக்க மறுப்பதுதான் சமூக நீதியா என்ற கேள்வி எழுகிறது. இந்தி பிரச்சார சபா வெளியிட்ட புள்ளி விவரப்படி, இந்தி படிப்பதற்காக தமிழ்நாட்டு மாணவர்கள் அதிகம் நாடி செல்லும் இடமாக இந்நிறுவனம் உள்ளது. இந்த ஆண்டு மட்டும் 3 லட்சம் மாணவர்கள் இந்தி தீர்வுகளை எழுதியுள்ளதாக இந்தி பிரச்சார சபா தெரிவித்துள்ளது. இந்தியை எதிர்க்கும் திராவிட மாடல் ஆதரவாளர்களும் இதே விஷயத்தை மேற்கோள் காட்டுகின்றனர். ஹிந்தி படிக்க விரும்புவர்கள் ஹிந்தி பிரச்சார சபாவில் சென்று படித்துக் கொள்ளலாம் என்று பரிந்துரைக்கும் அவர்கள் இருமொழி கொள்கையை தான் தமிழ்நாடு அரசு கொள்கை என கூறுகின்றனர். அதாவது வசதி படைத்த திமுக நிர்வாகிகள் சிபிஎஸ்இ பள்ளிகளில் தங்களது பிள்ளைகளுக்கு இந்தி படிக்க வாய்ப்பை ஏற்படுத்தி தருவார்கள். சிபிஎஸ்இயில் சேர்ந்து படிக்க முடியாதவர்கள் இந்தி பிரச்சார சபாவில் கட்டணம் செலுத்தி இந்தி படித்துக் கொள்ளுங்கள் என்ற இவர்களின் வாதம் எவ்வளவு மோசமானது! இதைவிட முக்கியமானது படிக்காத பெற்றோரை கொண்ட மாணவர்களின் நிலைதான். அரசு பள்ளியிலோ அரசு உதவி பெறும் பள்ளியிலோ படிக்கும் இத்தகைய மாணவர்களுக்கு கட்டணம் செலுத்தி இந்தி படிப்பது என்பது கூடுதல் சுமை என்பதுதான் நிதர்சனம். திருட்டு திராவிட மாடல் அரசு தங்களுடைய சுயலாப அரசியலுக்காக எளிய பின்னணி கொண்ட இத்தகைய மாணவர்களின் மொழி கற்கும் வாய்ப்பை எந்தவித குற்ற உணர்ச்சியும் இன்றி பறிக்கிறது. இந்த விஷயத்தை மேற்கோள் காட்டும் பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹெச் ராஜா, திமுகவின் முதல் குடும்பம் தொடங்கி கிளை தலைவர்கள் வரை அனைவரும் தங்கள் பிள்ளைகளுக்கு ஹிந்தி கற்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தரும்போது, சாமானிய மக்களின் குழந்தைகளுக்கு அந்த வாய்ப்பை மறுப்பது எந்த விதத்தில் நியாயம் என கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை அனுமதிக்க மாட்டோம் என கொக்கரிக்கும் பொன்முடிக்கு கடும் கண்டனம் தெரிவித்த அவர், உயர்கல்வித்துறையில் நடக்கும் அவலங்களையும் பட்டியலிட்டுள்ளார். ஆசிரியர்கள் நியமனத்தில் நடைபெற்றுள்ள மோசடி, பொறியியல் மற்றும் மருத்துவ தேர்வுகளில் தேர்ச்சி விகிதத்தில் ஏற்பட்டுள்ள வீழ்ச்சி இவற்றை சுட்டிக்காட்டியுள்ள ஹெச் ராஜா, இவற்றைக்கெல்லாம் பொறுப்பேற்று பொன்முடி பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். அரசு பள்ளி மாணவர்களுக்கு இந்தி கற்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அதனை படிக்க வேண்டுமா வேண்டாமா என்ற முடிவை அவர்களிடமே விட்டுவிட வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார்.